ஹலோ ரைடர்ஸ், இன்றைக்கி டிவிஎஸ் பிராண்டோட ஸ்கூட்டி பெப் என்ஜின் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எல்லா ஸ்பேரையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராங்கை வந்து கேஸில் இன்சர்ட் பண்ணுறோம். கிராங்கை கேஸில் இன்சர்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தப்பட்டமாக ரைட் சைடு கேஸில் ஆயில் சீல், மேக்னட் சைடு ஆயில் சீலை வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். பழைய ஆயில் சீலை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு புது ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த கட்டமாக சென்ட்ரு கேஸ்க்கு பேக்கிங் வராது. அதுக்கு வந்து நம்ம 696 பேஸ்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து கேஸ் இன்சர்ட் பண்ணி போல்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிடுறோம். ஆப்போசிட் டைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக புது பிஸ்டனை வந்து கிராங்கில் மாட்டி பின்னை போட்டு லாக் பின்னையும் போட்டுட்டோம். இதில் வந்து இந்த ஆரோ மார்க் வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து எக்ஸாஸ்ட் மார்க்கு. இது வந்து எக்ஸாஸ்ட் சைடு வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங், அதாவது போர் பேக்கிங், சிலிண்டர் பேக்கிங்கை வந்து நம்ம வந்து கேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளச்சு சைடு வேலையை முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் பம்பை ஃபஸ்ட்டு மாட்டிடக்கூடாது. ஃபஸ்ட் வந்து டைமிங் செயினை வந்து நம்ம மாட்டுறோம். டைமிங் செயினை சின்ன ஸ்ப்ராக்கெட், கிராங்க் ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் பம்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டே ஆயில் பம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டைமிங் செயினை வந்து மாட்ட முடியாது. ஸோ ஆயில் பம்பை மாட்டிட்டு இதில் வந்து 2 அலன் கே ஸ்க்ரூ அலங்கி போல்டு பயன்படுத்தப்பட்டிருக்கோம். 2 போல்டையும் நம்ம வந்து போட்டு டைட் பண்ணிடுறோம். மொத்தமே 2 போல்டு தான் போட்டிருப்பாங்க. ரெண்டு அலன் கே போல்டையும் அலன் கேயை பயன்படுத்தி டைட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆயில் பம்போட அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து கியரை வந்து ரெண்டாவது செக் பண்ணிவிட்டு, இது வந்து ஆயில் பம்பை ட்ரைவ் பண்ணக்கூடிய ட்ரைவ். இந்த கியரை வந்து நம்ம வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கியர் வந்து எந்த வந்து ஒரு லாக் மூலமாக நிற்காது, ஒரு ஓரிங் மூலமாக தான் ஃபிக்ஸ்டு டைட்டில் நிற்கும். ஆயில் பம்ப் வந்து ஒரு ஓவர்லோடு இருக்கக்கூடியது கிடையாது. அதனால் வந்து இது ஈஸியாகவே வந்து ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டைமிங் செயின் பேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு இந்த டைப் போல்டு ஒன்று வரும். இதை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடுறோம். டைமிங் செயின் பேடு, இது வந்து டைமிங் செயின் லைனர் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து டைமிங் செயினே வந்து ரன் ஆகுது. டைட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம், ஃபங்க்ஷன் ஆகுதான்னு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே உள்ள டைமிங் செயின் பேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறனால கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இப்போ வந்து போரில் 2 டபுள் பின் வரும். அதாவது ஹெட்டை வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான 2 டபுள் பின் வரும். ஏன்னா ஸ்டெட்டு வந்து அசையக்கூடியது. போரில் வந்து நம்ம அந்த டபுள் பின் போடுறது மூலமாக கரெக்டான பொசிஷனில் வந்து ஹெட்டு வந்து அசம்பிள் ஆகும். ஸோ 2 டபுள் பின்னையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் கேஸ்கெட், கரெக்டான கேஸ்கெட்டை வாங்கி போட்டுடுறோம். 2 ஹெட் கேஸ்கெட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டை அசம்பிள் பண்ணணும். நம்ம வந்து இதுக்கு வந்து கேம் ஷாஃப்ட்டை வந்து ஹெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேம் ஷாஃப்ட் ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே ரன் ஆகுது. அதுக்கு அடுத்த கட்டமாக எக்ஸாஸ்ட்டுக்கு உள்ள ராக்கர் ஆர்ம் அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான பின்னை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பின்னை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பின்னை இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ளே லைட்டாக வந்து ஷேக் பண்ணி தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வீடியோவை கட் பண்ணி உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்லெட்டுக்குள்ளே ராக்கர் ஆமையை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நான் வந்து உள்ளே பின்னை போட்டு இன்லெட் ராக்கர் ஆமை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லைட்டாக ஷேக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேம் ஷாஃப்ட் ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். எதுவும் டைட் இருக்கான்னு செக் பண்ணேன். கரெக்டாக இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து 2 ஃபைபர் மாதிரி உள்ள ஒரு 2 புஷ் வரும். அந்த புஷ்ஷை வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். கீழே உள்ள அந்த சின்ன புஷ்ஷு தான் வந்து மெயினான புஷ்ஷு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹெட்டை வந்து இன்ஜினில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஹெட்டு பாருங்கள், ஹெட்டு எல்லாம் தயார் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹெட்டை அசம்பிள் பண்ணுறேன். உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்டை இன்சர்ட் பண்ணிட்டு டைமிங் செயினை மேலே எடுத்து டைமிங் செயின் கீழே உள்ளாதபடி சும்மா ஒரு டெம்பரவரியாக ஒரு ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தாண்டி அங்கிட்டு விழுந்துடாதபடி இப்போ வந்து ஹெட்டுக்குள்ளே
மெயின் ஸ்டெட்டு போல்ட்டெல்லாம் போடணும். அதுக்கு வந்து பெரிய வாசர் 4 வாசர் வரும், திக்னஸான வாசர். அந்த எல்லா போல்ட் நட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கோம். அதில் தேடி எடுத்துகிட்டேன். இந்த 4 வாசரையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 4 வாசர்ஸ், 4 வாசரையும் நம்ம வந்து ஹெட்டில் எண்டு ஸ்டெட்டில் வந்து நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து 4மே 10 mm நட்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ரொம்ப பெரிய நட்டுலாம் கிடையாது, 10 mm நட்டு தான் வந்து வாசர் டைப் நட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் வந்து இது கரெக்டான டார்க்கில் வந்து நம்ம டைட் பண்ணணும். ஓவர் டைட் பண்ணுறப்ப ஸ்டெட்டுக்கு ஒன்றும் ஆகாது, நட்டில் உள்ள த்ரெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 4 போல்ட்டையும் போட்டோம். ஆப்போசிட் கிராஸ் டைப்பில் ஆப்போசிட் நம்ம டைட் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிடுறோம். கரெக்டான டார்க்கில் நம்ம டைட் பண்ணிவிட்டு சைடில் சிலிண்டரில் ஒரு 10 mm போல்ட்டும் ஹெட்டில் 2 10 mm போல்ட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். அந்த போல்ட்டை போட்டு நான் டைட் பண்ணிடுறேன். 3 போல்ட்டையும் நான் வந்து டைட் பண்ணிட்டேன். 3 போல்ட்டையுமே டைட் பண்ணியாச்சு. வந்து நம்ம வந்து அடுத்த கட்டம் வந்து டைமிங் செயினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டில் வந்து டைமிங் மார்க்கு கேஸில் டைமிங் மார்க்கை வந்து சென்ட்ரு பண்ணிட்டோம். சென்ட்ரு பண்ணதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நம்ம வந்து கேம் ஷாஃப்ட்டில் ஒரு கைடு பின், ஒரு பின்னு மாதிரி இருக்குது, சாலிடான பின்னு. அந்த பின்னை வந்து கேம் ஷாஃப்ட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த பின்னை வந்து கரெக்டான ஹோல்ஸில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைமிங் ஸ்ப்ராக்கெட்டோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த 2 கோடு வந்து ஹெட்டில் வந்து ஈக்குவல் ஆகும். அந்த டாப்பில் ஒரு பாயிண்ட் வந்து மேலே டாப்பில் வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து டைமிங் மார்க்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எல்லா கோடுமே கரெக்டாக இருக்குது. மேக்னெட்லேயுமே கரெக்டான மார்க்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேட் எதுக்குன்னா வந்து அந்த கைடு பின்னு வெளில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம போடுற டைமிங் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து 2 போல்டு வந்து ரிமூவ் ஆகி வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணுறதுக்காகவும் இந்த போல்டு வந்து இந்த பிளேட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கோம். போட்டு நம்ம டைட் பண்ணிட்டு அந்த பிளேட்டை வந்து மடக்கி விட்றோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து டைமிங் செயின் டென்ஷனரை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த டென்ஷனர் வந்து ஒன்லி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமிங் செயினை டென்ஷன் பண்ண முடியுமே தவிர ரிட்டன் வந்து டைமிங் செயினால் இதனால் டென்ஷன் ஆகி ரிட்டன் வர முடியாது. ஸோ வந்து நம்ம டைமிங் செயின் டென்ஷனை உள்ள லோடு ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு கேஸ்கெட் போட்டு நம்ம வந்து டென்ஷனரை உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டென்ஷனரை உள்ள லோடு ஸ்ப்ரிங்கை போட்டு நம்ம இதுக்கான லோடு போல்ட்டை வந்து போட்டு டைட் பண்ணுறோம். போட்டு நம்ம வந்து 10 mm போல்ட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணுறது மூலமாக டைமிங் செயினில் வந்து எந்தளவு ப்ளே இருக்கோ அதை வந்து கரெக்டான ப்ளேக்கு இதை வந்து டென்ஷன் பண்ணி சென்ட்ரு பண்ணிடுறோம். எல்லா வேலையும் இந்த சைடு முடிஞ்சு நம்ம வந்து ராக்கராமோட ப்ளே, அதாவது வால்வ் ப்ளே, டாப்பட் ப்ளேலாம் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டாப் கவரில் ஃபீடிங்கை வந்து கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைமிங் செயினோட இந்த ஸ்ப்ராக்கெட்டை கழட்டுறதுக்கு உபயோகமாக அதை ஓப்பன் பண்ணக்கூடிய டைப்பில் ஒரு பிளேட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பிளேட்டை வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஓப்பன் டைப்பில் இருக்கும், அதாவது ஹெட்டை வந்து பிரிக்கக்கூடிய டைப்பில் இருக்குது. இந்த பிளேட்டை நம்ம எடுக்கிற மூலமாக தான் அந்த போல்ட்டை வந்து கரெக்டான டைப்பில் நம்ம கழட்ட முடியும். போட்டு டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாப் கவரையும் போட்டு 4 போல்ட்டு 8 mm போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளச் சைடு வந்து அந்த கேஸ்கெட் போட்டு நம்ம டைட் பண்ணிடுறோம். அதுக்கு வந்து கேஸ்கெட்டை உள்ளே இன்செர்ட் பண்ணுற பாருங்க. இன்செர்ட் பண்ணுறப்ப நிற்கவே மாட்டேங்குது, வெளில வந்துடுது. காரணம் என்னென்னா நம்ம இதில் வந்து க்ரீஸோ பேஸ்ட்டோ எதுவுமே பயன்படுத்துகிறது கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே பேஸ்ட்டு க்ரீஸ் பயன்படுத்த மாட்டோம். இதில் வந்து ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் மட்டும், அதாவது அந்த டேமேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ வந்து இதுலேயும் வந்து ஆயில் சீலையை மாற்றிட்டு நம்ம வந்து கரெக்டான ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த டோரை போட்டு இதில் வந்து 7 ஸ்டார் ஸ்க்ரூ பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிடுறோம். ஆப்போசிட் டைட் பண்ணிட்டு கரெக்டான டார்க்கில் வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதுதான் வந்து செல்ஃப் கியர் வந்து இந்த கியர் மூலமாக தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதை போட்டுட்டு நம்ம வந்து வேரியேட்டர், அதாவது CVT கண்டினியூஸ்லி வேரியேட் டிரான்ஸ்மிஷனோட CVT வேரியேட்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான புஷ்ஷை போட்டு பெல்ட் ஃபங்க்ஷனாக செக் பண்ணிவிட்டு பெல்ட் எடுத்து நம்ம மாட்டி விட்றோம். மாட்டிட்டு ஃபேஸ் கவரை போட்டு
கிக்கர் மில்லிங்கை போட்டு டைட் பண்ணுறோம். இது வந்து ரைட் சைடு திருகுனா லூஸ் ஆகும், லெஃப்ட் சைடு திருகுனா டைட் ஆகும். அந்த டைப்பு ஆப்போசிட் த்ரெட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். போட்டு டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து கிளச் கேஸை போட்டு டைட் பண்ணிடுறோம். பாருங்கள், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளச் கேஸை போட்டு டைட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமாக மேக்னெட்டோ காயில் அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பிக்கப் காயிலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேக்னெட்டை வந்து கரெக்டான கீவே ஹோலில் காற்று பின்னை பயன்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேக்னெட் நட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ஜினை சேஸில் ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கார்பரேட்டர் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கார்பரேட்டர் வீடியோ போட்டுருக்கோம். அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.